முழக்கங்களோடு காலை 10 மணி அளவில் பெரம்பலூரில் புரட்சி பாவேந்தர் பாரதிதாசனின் திருவுருவ சிலைக்கு தமிழ் வழி கல்வி இயக்கத்தின் சார்பில் மலர் மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்திவிட்டு அங்கிருந்து இந்த பரப்புரை பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற தமிழ் வழி கல்வி இயக்கத்தின் மாநில தலைவர், மாவட்ட தலைவர் உள்ளிட்ட அத்துணை தோழர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த தமிழ் வணக்கத்தை உரிக்காய் கொண்டு, தமிழ் மண், தமிழ் மொழி, தமிழ் என்பது வெறும் சொல்லளவில் இல்லாமல் செயலளவில் இந்த தமிழகத்தில் இவர்கள் 20% அல்ல, தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவர்களுக்கு 100% வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய ஆசை. ஏனென்றால் இந்த மண் நம்மளது, நம்ம மொழி நம்மளுடையது, இந்த அரசு நம்மளுடையது, மக்கள் நம்முடைய மக்கள். ஆகவே இங்கே யாரும் நமக்கு பிச்சையிட்டு கொடுக்க வேண்டாம். இந்த மண்ணின் உரிமையை, இந்த மக்களின் உரிமையை, கல்வி உரிமையை, வேலைவாய்ப்பு உரிமையை முழுமையாக 100% தமிழருக்கே வழங்குகின்ற ஆட்சி அதிகாரத்தை இனி வரும் காலங்களில் தமிழர்கள் நன்கொடையாக அளிக்கப் போகின்றார்கள். அதோட எழுச்சி தான் பாரதிதாசனுடைய பிறந்த நாளை இன்று அரசு கொண்டாடி மகிழ்கிறது என்றால் தமிழர்களுக்கு கிடைத்த நன்கொடையாகவும் வெகுமதியாகவும் புகழாகவும் கருதி கொண்டு இன்று 20% இடஒதுக்கீடு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வழங்குகின்றார்கள். 7.5% மருத்துவம், பொறியியல், இன்ஜினியரிங் கல்லூரிகளில் வழங்குகிறார்கள். இதையெல்லாம் இது போன்ற தமிழ் வழி இயக்கங்களை முன்னெடுத்து செல்கின்ற, தமிழ் தேசியங்கள் முன்னெடுத்து செல்கின்ற அதனுடைய விளைவாக, அதனுடைய வெகுமதியாகத்தான் இன்று தமிழக அரசு விழித்துக் கொண்டு இனி தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு ஏகபோகமான உரிமைகளை கொடுக்கவில்லை என்றால் நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது என்பதனை கட்டியம் கூறும் வகையிலே இன்று தமிழர்கள் விழித்துக் கொண்டார்கள். இனி தமிழர்கள் தான் ஆள்வதற்கு வழி செய்வார்கள் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு தான் இன்று தமிழ்நாட்டிலே தமிழில் படித்தவர்களுக்கு மட்டுமே கட்டாயம் வேலை வேண்டும், தமிழில் படிப்பவர்களுக்கு மட்டுமே அனைத்து விதமான உரிமைகளையும், கல்வி உரிமை, வாழ்வுரிமை, வழிபாட்டு உரிமை, அத்தனை உரிமைகளையும் தமிழர்களுக்கே வழங்க வேண்டும் என்றுதான் இந்த பரப்புரையின் நோக்கமாகவும் இலக்காகவும் லட்சியமாகவும் இந்த கொளுத்துகின்ற வெயிலிலே இங்கே தமிழ் உணர்வாளர்களெல்லாம் இங்கே தமிழ் மக்களை நாடி தேடி ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது இன்றைய தலைமுறைக்கானது அல்ல, நாளைய தலைமுறைக்கானது, நாளைய விடியலுக்கானது, எதிர்காலத்தில் நம்மளுடைய சந்ததியினர்களை பாதுகாப்பதற்கு, நம்ம சந்ததியினுடைய கல்வி, மொழி, இனம் அனைத்து உரிமைகளையும் கட்டி காப்பதற்காகத்தான் இந்த சுட்டெரிக்கிற வெயிலே இந்த பரப்புரை பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த பரப்புரை பயணத்தின் வாயிலாக இங்கே வந்திருக்கின்ற அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் முடித்தாக்கிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.